ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா டைரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு முதல்ல 50 கிராம் பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு மூணையும் ஓவர் நைட்டே நல்லா ஊற வச்சுக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா அதோடு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தழை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் சோம்பு, காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் சோம்பு, கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பொரித்து வச்ச அந்த பருப்பு உருண்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா பருப்பு உருண்டை குழம்பு தயார். நன்றி.